வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடந்த கால அரசாங்கங்களைப் போன்றே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுமானால் அது அமைப்பு மாற்றமா என கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்று நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு தொடர்பாக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ராஜபக்ஷக்களின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நிரந்தரமானது அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மகுலகம பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பத்தேகம பகுதியில் இறுதி சடங்கொன்றில் கலந்து கொண்டிருந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர். தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இரண்டாவது கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்த இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தொடர்வென விரிவான செய்திகள். கடந்த கால அரசாங்கங்களை போன்றே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுமானால் அது அமைப்பு மாற்றமா என கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த கால அரசாங்கங்களை போன்றுதான் நீங்களும் செய்ய போகின்றீர்கள் என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது அமைப்பு மாற்றம் என்று சொல்லி இருக்க முடியாது. நீங்கள் அதே நோக்கங்களையே கொண்டிருக்கின்றீர்களானால் அது என்ன அமைப்பு மாற்றம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய நாள் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போதே நாடாளுமன்றில் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போர்க்காலத்தில் நடைபெற்ற விடயங்களுக்கான தீர்வு குறித்து ஒரு வார்த்தை கூட இல்லை. குற்றவியல் நீதி பற்றி ஒரு வார்த்தை இல்லை. நிலைமாறுகால நீதிக்கு குற்றவியல் நீதித்துறையில் குற்றவியல் விசாரணைகள் மற்றும் வழக்குகள் மிக முக்கியமான பகுதியாக இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் கௌரவ வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாவில் பேசியதெல்லாம் மூடி மறைக்கும் செயற்பாடாக மட்டுமே அமையும். நீங்கள் மறைப்பதற்கே முயற்சிக்கின்றீர்கள். இனப்படுகொலை செய்தவர்கள் மீது வழக்கு தொடராமல் அதை மறைக்க பார்க்கின்றீர்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் 27 நாள் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் போர்க்கால அட்டூழியங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு கூட தொடர முடியாது என்று பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். அதை அவர் பலமுறை பொது வழிகளிலும் சொல்லியிருக்கின்றார். இதனாலேயே நான் இதை மிகவும் பொறுப்புடன் தெரிவிக்கின்றேன். அப்படியானால் வெளிவிவகார அமைச்சர் கூறும் இந்த கருத்துக்கள் என்ன? அவர் உண்மையில் சொல்வது என்னவென்றால் பொறுப்பு கூறல் இருக்கப் போவதில்லை என்பதையே தெரிவிக்கின்றார். அது மறைக்கப்படும் என்றே தெரிவிக்கின்றார். ஆனால் சில ஆணைக்குழுக்கள் மட்டும் இருக்கும் என்றே தெரிவிக்கின்றார். அவர்கள் அழும்படி கேட்கப்படுவார்கள். மக்கள் அழுவார்கள். பின்னர் அவர்கள் கட்டியணைத்து முத்தமிட வேண்டும் என்பதுதான் உங்கள் நிலைப்பாடு என்றால் இது கவலைக்குரியது. ஏனெனில் இது முந்தைய வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி கூறிய அதே விடயம்தான். இந்த உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு காணாமற் போனோர் அலுவலகம் என்பவை மூடி மறைப்பதற்காகவும் வழக்கு தொடராமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதாகவுமே அமைக்கப்பட்டதாக அவர் இதனை பெருமையாக தெரிவித்திருந்தார். அவ்வாறு தான் நீங்களும் செய்ய போகின்றீர்களாயின் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது அமைப்பு மாற்றம் என்று சொல்லி இருக்க முடியாது. நீங்கள் அதே நோக்கங்களையே கொண்டிருக்கின்றீர்களானால் அது என்ன அமைப்பு மாற்றம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். Foreign Minister in Geneva has gone and made statements. He's spoken seemingly quite progressively, saying that they're very serious about this transitional justice, that they are going to strengthen the officers of the missing persons, strengthen the office of reparations, strengthen the office of national unity and reconciliation. They have said that they are also going to create legally a commission, Truth and Reconciliation Commission, which will look at wartime incidents and will take things forward. Not a word, though, Honorable Presiding Member,
Not one word about criminal justice. Now, you know that in transitional justice, criminal investigations and prosecutions are probably the most important part of that. If that is not there, everything else that the Honorable Foreign Minister spoke about in Geneva amounts to a cover-up. You are trying to cover up without having prosecutions, without prosecuting people who committed genocide. You are trying to cover it up. That is what is going to end up. And I am saying this with utmost responsibility because on the 27th of August in 2024, the current president had publicly said that there will not be one prosecution against wartime atrocities. He has said it in public several times. So then what are these comments that the foreign minister is making? What he is saying in reality is that there will never be accountability. That it will be covered up. There will be some commission where people go there. They will be asked to cry. People will cry. And then they are supposed to hug and kiss and then that's it. That's the end of it. So this is worrisome. Because this is the same thing that the previous foreign minister Ali Sabri said. He said that these commissions, the Truth and Reconciliation Commission, the Office of Missing Persons, ONUR, all of these are to cover up, to make sure that prosecutions never happen. And he bragged about it. So surely when you come into power saying system change, you can't be saying the same thing. You can't have the same intentions. What is the system change then? செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்று நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் 1995 மற்றும் 1996 ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களினுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாகவும், ஆகவே இது தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறை குற்றப்பிரிவில் கடந்த 18ஆம் நாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் சிந்துபாத்தி மயான நிர்வாக சபை உறுப்பினருமான வை கிருபாகரனால் செய்யப்பட்டிருந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த வழக்கு விசாரணை நேற்றைய நாள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பதில் நீதவானால் இன்றைய நாளுக்கு தவணையிடப்பட்டு இருந்தது. குறித்த வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவநாதனால் மன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் 40க்கும் மேற்பட்ட எலும்பு மற்றும் எச்சங்களின் மாதிரிகள் உள்ளதாகவும் 2 விலங்கு மாதிரியை தவிர ஏனையவை மனித எச்சங்கள் என அடையாளப்படுத்த முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள் மூத்த தொல்லியல் ஆய்வாளர் தலைமையில் முதற்கட்ட கலந்துரையாடல் மேற்கொண்டு ஆய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. J94 கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட அரியாலை செம்மணியில் அமைந்துள்ள சிந்துபாத்தி மயானத்தில் மண்டபம் அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் கடந்த 11ஆம் நாளன்று குழிகள் வெட்டப்பட்ட போதே மனித எச்சங்கள் தென்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு 2வது வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தார். அங்கு 40க்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அதில் 2 விலங்கு மாதிரிகளை விட மிக்க பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்துடைய சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவநாதன் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து மன்றுக்கு ஒரு ஆலோசனையும் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் இதனை ஒரு முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை அவர் மன்றுக்கு கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா அவர்கள் அந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளாகும். ராஜ் சோமதேவா அவர்கள்தான் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான ஆய்வையை மேற்கொள்கின்றார் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மன்றில் இன்று கௌரவ நீதவானவர்கள் அவருடைய ஆலோசனையையும் கருத்தில் கொண்டு இதே தொடர்பான முதல் கட்ட ஸ்கேனிங் ஆய்வினை மேற்கொண்டு அதன் பின் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வது என்றும் அதற்காக முதல் கட்டமாக 3ஆம் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மன்றில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறும் எனவும் காலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அதுவும் குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையிலே நிலத்தில் இருந்து 2 அடிக்கு கீழ்தான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக
மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதகுதியா என்பதனை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார். அது குறித்த போது சதுப்பு நிலமாக இருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பித்துள்ளார். ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் அந்த குறித்த பகுதியானது வயல் நிலமாக இருந்து தனியாரினால் அதிகாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்காக ஒப்படைக்கப்பட்ட காணியாக இருக்கின்றது. ஆகவே மன்றின் நீதிவானுடைய கட்டளைக்கு அமைவாக எதிர்வரும் 4ஆம் மாதம் 3ஆம் தேதி இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு தொடர்பாக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு தொடர்பான நலன்புரி குழுவின் அறிக்கைக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள், அதிபர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் 2022ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட சம்பள முரண்பாட்டில் 1/3 பங்கை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது சுபோதானி குழு அறிக்கையின்படி வழங்கப்பட்டது. மீதமுள்ள 2/3 பங்கை பெறுவதற்காக கடந்த ஆண்டு ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சுபோதானி குழு அறிக்கை பற்றி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் இது ஒரு தீவிரமான பிரச்சனை என்றும், சம்பள கட்டமைப்பின்படி முதன்மை சேவை 7வது இடத்திலும் ஆசிரியர் சேவை 8வது இடத்திலும் இருப்பதாக பிரதமர் கூறியிருந்தாலும் இது தவறான தகவல் என்றும், சம்பள கட்டமைப்பின்படி ஆசிரியர் சேவை 12வது இடத்தில் இருப்பதாகவும் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் கற்பித்தல் தரத்திற்கு கீழே இருந்த சிறப்பு தர செவிலியர்கள், மேலாண்மை சேவையில் உயர் வகுப்பினர் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் சம்பள அமைப்பு 1997 முதல் அதிகரித்துள்ளது. ஆசிரியர் சேவையில் 30,000 வெற்றிடங்கள் உள்ளதால் அந்த வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாடசாலைகளை பராமரிப்பதற்காக வழங்கப்படும் பணம் போதுமானதாக இல்லை என்றும், பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்படும் 18% VAT வரியை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷக்களின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷக்களின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின் தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் 2005ஆம் ஆண்டில் ராஜபக்ஷவினரை இப்போது ஆட்சியில் இருப்பவர்களே ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். அப்போது நான் ராஜபக்ஷவினருக்கு எதிராக முகாமிலேயே இருந்தேன். அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற மேடையிலேயே இருந்தேன். ஆனால் ராஜபக்ஷவினர் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று இப்போது கூறுபவர்கள் அவர்தான் சிறந்த நபர் என்று கூறும் மேடையிலேயே இருந்தனர். நீங்கள் எடுத்த தவறான அரசியல் தீர்மானங்களின் பெறுபேறுகளையே இப்போது நீங்கள் கூற வேண்டி ஏற்பட்டுள்ளது. ராஜபக்ஷவினர் திருடர்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். ஹெல்பிங் அம்பாந்தோட்டை திட்டத்தில் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராஜபக்ஷவின் பெயர் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டே அவரை பிரதமராக்க மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்திருந்தது. நீங்கள் அரசாங்கத்தை எடுப்பதற்காக 77-88 காலத்தில் கஷ்டப்பட்டீர்கள். லெனின் அரசாங்கத்தை அமைப்பதாக கூறினாலும் அந்த அரசாங்கத்தை செய்யவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி கூறும் அரசாங்கத்தையே செய்துள்ளீர்கள். மேலும் ராஜபக்ஷக்களின் மோசடிகளை கூறும்போது எங்களை பார்த்து கூற வேண்டாம். அன்று நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்திற்கே இன்று மக்கள் நஷ்ட ஈட்டை செலுத்த வேண்டியுள்ளது. 2005இல் நீங்கள் தனியாக போட்டியிட்டிருந்தால் அப்போது ராஜபக்ஷவினர் தோல்வியடைந்திருப்பார்கள். 2005ஆம் ஆண்டின் பின்னரே இந்த நாட்டில் ஊழல் கலாச்சாரம், குடும்ப ஆட்சி உருவானது. அதனை நீங்களே கொண்டு வந்தீர்கள். இதில் உங்களுக்கும் பங்கு உள்ளது. அதனால் நீங்கள் ராஜபக்ஷவினர் தொடர்பில் தெரிவிக்கும் போது எங்களை பார்க்காது ராஜபக்ஷவினரின் படங்களை பார்த்து தெரிவியுங்கள். அதேபோன்று கடந்த அரசாங்க காலத்தில் ஜனாதிபதி அதிகமான அமைச்சுக்களை வைத்திருக்கும் போது அதற்கு எதிராக எதிர்க்கட்சியில் இருந்து தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடுமையாக விமர்சித்து வந்தார். நானும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்தேன். ஆனால் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் பாரிய அளவில் அமைச்சுக்கள் காணப்படுகின்றன என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நிரந்தரமானதல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார்.
தற்போதைய அரசாங்கம் நிரந்தரமானது அல்ல என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தற்காலிகமானது என்பதை ஆளும் கட்சியினர் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய நாள் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தை உரிமையாக்கிக் கொள்ள முயற்சித்த பலர் இன்று இருந்த இடம் தெரியாமல் போயுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் சிலர் அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கூறி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவும் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான கூற்றுக்களை தாம் கடந்த காலங்களில் வெளியிட்டதாகவும் அவை பிழைத்து போனதாகவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2025 ஆண்டில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு தபால் மூலம் அனுப்பலாம் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் நேரில் தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் இன்று பிற்பகல் 3 மணி முதல் மார்ச் 28 நாள் இரவு 10 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவங்களை www.elections.gov.lk என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகுலகம பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹெட்டிபொல ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் மகுலகம பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்து குளியாப்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிறுமி உயிரிழந்ததாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஹெட்டிபொல ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்த சிறுமி 9 அகவையுடையவர் என்றும் ஹெட்டிபொல மகுலகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் இறந்த சிறுமி தனது பாட்டியுடன் வீட்டில் தங்கியிருந்த போது அருகில் இருந்த சிலர் பன்றிகளை வேட்டையாடும் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த பாட்டி குளியாப்பட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதேவேளை சிறுமியின் சடலம் குளியாப்பட்டி மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரை கைது செய்வதற்காக ஹெட்டிபொல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பத்தேகம பகுதியில் இறுதிச் சடங்கொன்றில் கலந்து கொண்டிருந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர். பத்தேகம பகுதியில் இறுதிச் சடங்கொன்றில் கலந்து கொண்டிருந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பத்தேகம மத்தேவில பகுதியில் இறுதி சடங்கொன்றின் போது இரு குழுக்களுக்கு இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த மோதலின் போது மேலும் 2 படுகாயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்களுக்காக எழுந்து நின்று அமெரிக்காவை சிறந்த நாடாக மாற்ற முயற்சிப்பதால் தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2வது முறையாக அமோக வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் தனது முதல் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனது 2வது பதவி காலத்தின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் தனது முடிவுகள் மற்றும் நிர்வாக உத்தரவுகளால் பலரின் கோபத்தை எதிர்கொண்டதாகவும் அவ்வாறானவர்களிடம் இருந்து தனக்கு கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். கொலை மிரட்டல்கள் இருந்த போதிலும் அமெரிக்காவையும் அமெரிக்கர்களையும் முதன்மைப்படுத்தி அமெரிக்காவை சிறந்ததாக்க அவர் தொடங்கிய முடிவுகளுக்கு அனைத்து அமெரிக்கர்களும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் தனது அமைச்சரவை உறுப்பினர்களிடம் உரையாற்றிய ட்ரம்ப் உள்நாட்டு மற்றும் வெளியுறவு கொள்கை குறித்த தனது தொலைநோக்கு பார்வை மற்றும் நிலைப்பாட்டை விளக்கினார். ட்ரம்ப் விதித்துள்ள கட்டணங்கள் குறித்து அவருக்கும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் இடையே நீண்ட விவாதம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகின் முதல் நிலை தொழிலதிபர் எலோன் மஸ்கும் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டார்.
எலோன் மஸ்க் ட்ரம்பின் தலைமை ஆலோசகர் ஆவார். அமெரிக்காவில் பொது செலவினங்களை நிர்வகிக்கும் புதிய நிறுவனத்தின் தலைவராக எலோன் மஸ்க் உள்ளார். மற்ற அமைச்சரவை உறுப்பினர்கள் ட்ரம்பை சுற்றி அமர்ந்திருந்த போது எலோன் மஸ்க் ஒரு மூலையில் இருந்தார். ட்ரம்ப் மஸ்கிற்கு பேச வாய்ப்பளித்த போது அவர் அரசாங்கத்தின் வீண் செலவுகளை விளக்கினார். இரண்டாவது கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்த இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் முதல் கட்ட போர் நிறுத்தத்தை இரண்டாவது கட்டத்திற்கு நீடிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 6 வார கால முதல் கட்ட போர் நிறுத்தம் நாளை முடிவுக்கு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் ஹமாஸ் அமைப்பினர் விடுவிப்பது, காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவது ஆகிய அம்சங்கள் அடங்கிய இரண்டாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஹமாஸ் அமைப்பினர் தற்போது தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்குறிப்பிட்ட விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். அத்தகைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் செயற்படுவதும் மட்டுமே எஞ்சியுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கான வழியாகும். போர் நிறுத்தத்தில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கினால் அது பணைய கைதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மேலும் இன்னலுக்கு உள்ளாக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக கைதிகள் பரிமாற்றத்தை குறிக்கும் வகையில் ஒரே இரவில் 4 இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் நேற்றைய நாள் ஒப்படைத்துள்ளது. 2025 ஜனவரி 19ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தத்தில் ஏராளமான பின்னடைவுகள் இருந்த போதிலும் பெரும்பாலும் பணைய கைதி பரிமாற்றம் சிறப்பான முறையில் நடந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.